Hello, hi, this is Archana from Kaka Wellness. Okay, so caption என்ன எழுதியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட நியூட்ரிஷா கழிக்கலாம். ஸோ ஹவ் ஐ மிக்ஸ் பண்ண சொல்லிடுறேன் பிகாஸ் மீனிங் பாஸ் திஸ் ஐ டேக் பிட் ஆஃப் வாட்டர். நான் கணக்கெல்லாம் பண்ண மாட்டேன், பட் இது அப்ராக்சிமேட்லி 200 சம்திங் ml அரௌண்ட் 200 ml. அதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு தான் நான் என்னோட நியூட்ரிஷா botanical beverage I'll mix it because அப்போ தான் அது செம்ம ருசியாக. Okay, just pour it. இல்லாட்டி கிளாஸ் கப்லையும் செய்யலாம், வாட் எவர்லாம் யோ. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் டீடாக்ஸ் பற்றி. ஓகே, நான் எங்கே பேசலாம்? விஜய் டு balcony. Nah, vida. Okay. Go to balcony, we chit chat, okay, while we minum our nutrition. Okay. We are at the balcony already. It's raining. Cherry. So, detox பற்றி பேசலாம். To talk about detox mainly what I want to say is நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட, ஓ உங்கள் லிவர் அழுக்காக இருக்குது. ஹலோ ஷர்விதா. ஸோ உங்கள் லிவர் அழுக்காக இருக்குது, அவங்க என்னமோ ஸ்கோப் பண்ணி பார்த்த மாதிரி சரி அழுக்காக இருக்கிறனால நீங்கள் வந்து டீடாக்ஸ் பண்ணணும், ரைட்? கேள்விப்பட்டிருக்கீங்களே. இல்லாட்டி உங்கள் லிவர் வந்து வீணாகிடுது, லிவர்னால் ஒழுங்காக வேலை செய்ய முடியல. ஸோ நீங்கள் டீடாக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் லிவர் அதோட வேலை செய்ய முடியாது. அது என்ன லிவர் வேலை? ஒன் ஆஃப் த ஒர்க் பை லிவர். அதுக்கு பல வேலை இருக்குது லிவருக்கு. லிவர் செம்ம பிஸியான ஆர்கனைசேஷன் நம்ம உடம்புல. நம்ம உடலில் ஒரு பிஸியானவர்னா நம்ம லிவர் தான். ஒரு டியூட்டிலே 500+ போவோம் டியூட்டி. அதில் ஒன்று வந்து பைல் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஃபேட் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இன்னும் டு ஒர்க் வித் யோர் இன்சுலின், ஓகே கொலஸ்ட்ரால், யோர் ப்ரோட்டீன் ப்ராசஸிங் எல்லாமே இந்த லிவர் தான், கல்லீரல். இன்னொரு பெரிய வேலை அவர் என்ன செய்வார்? டீடாக்ஸ் பண்ணுறது தான். அவரே டீடாக்ஸ் பண்ணுவார். யார்? கல்லீரல், நம்மளோட லிவர். நான் தவறாக சொன்னேன்னா அந்த ஆர்கன் பேரை ப்ளீஸ் கரெக்ட் மீயா. ஸோ கல்லீரல் செய்கிற வேலைக்கே, ஓ கல்லீரல் இஸ் டெர்ட்டி, அதை நம்ம சுத்தம் பண்ணணும். இன்னமும் டாய்லெட் மாதிரி, இன்னமும் நம்ம டாய்லெட் போல் சொல்கிற மாதிரி. இப்போ டாய்லெட் போலில் நம்ம டாய்லெட் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு அந்த டாய்லெட் போலும் நம்ம கழுவணும் இல்லையா? அந்த ஃப்ளஷ் பண்ணுற மெக்கானிசம் வந்து வில் க்ளீன் எவ்ரி திங். ஸோ ஆனால் அந்த டாய்லெட் போலும் நம்ம கழுவணும். அது டாய்லெட் போல். நம்ம என்ன டாய்லெட் போலா? நம்ம லிவர் என்ன டாய்லெட் போல் மாதிரியா? இந்த சயின்ஸ் தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எஸ் சர்டிஃபைட் நியூட்ரிஷன் கோச் நம்ம இதை பற்றிலாம் படிச்சிருக்கோம். இது இங்கே மட்டும் நான் படிக்கல, பயாலஜிலையும் படிச்சிருக்கேன் ஸ்கூலில். நான் வாஸ் டீச்சிங் ஃபார் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ் அண்டில் A levels வரைக்கும், SPM லெவல்ஸ் வரைக்கும் நான் டீச் பண்ணுவேன். ஸோ அப்போவும் எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது. நியூட்ரிஷன் கோச்சிங் பண்ணும்போதும் நியூட்ரிஷன் இந்த நாலேஜ் இருக்குது. அதுவும் டாக்டர்லாம் படிச்சிருக்காங்க, நிச்சயமாக அவங்களுக்கு இந்த மாதிரி நாலேஜ் இருக்கும். பட் சம் பீப்புள் மை ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிலாம். இல்லை அவங்க லிவர் டெர்ட்டியாக இருக்குது, ஏன் அந்த டீடாக்ஸ் கொடுக்கறதுக்காக. டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் தேவையில்லாத விஷயம், கண்டிப்பாக தேவையில்லாத விஷயம். ஓகே, டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸா அது என்ன செய்யணும்னு கேட்குறேன். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க, ஓ நான் டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சோன்னே காலையில் அப்படியே எல்லாம் குக் பண்ணி வெளியாகுது, செம்மலா க்ளீன்லா நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஓ மை காட், யூ நோ வாட் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலி. இருங்க, லெட் மீ சிப் மை நியூட்ரிஷன். ஆமாம், ஒன் ஹேண்ட் ஐ கேன். ஓகே, டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் என்ன செய்யுது? டீடாக்ஸ் என்ன செய்யுதுன்னா இன்னொரு விஷயம். டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் என்ன செய்யுதுன்னு கேட்கும்போது, டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் என்ன செய்யுதுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யோர் ப்ராசஸாக. நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு உடனே அது வெளியாகுதில்ல, அதுக்கு பல ப்ராசஸ் இருக்குது உடம்புல, லாட்ஸ் ஆஃப் ப்ராசஸ். அது வந்து நான் டீச் பண்ணுவேன்னா ஐ கேன் டீச் யூ ஃபார் 1 hour அது எப்படி நடக்குதுன்னு. அந்த ப்ராசஸில் கடந்து வந்து தான் அது கழிவாக கீழே இருக்குது, ஸ்டூலாக இன்டெஸ்டினில் இருக்கும். நியர்லி ஃபுல்லி டைஜஸ்டடாக அங்கே இருக்கும். அங்கே இருக்கும் போது அது என்ன செய்யும்னா, உங்களோட பாடி வந்து will serve up the nutrients from the stool. அந்த கழிவு அங்கே இருக்கிறது ஆக்சுவலி வெளியே ஒன்றா நம்ம ஸ்டூல்னு சொல்லுவோம். அது உள்ளே இருக்கும்போது அது அந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். அது அங்கே இருக்கணும். 1 day 2 days அங்கே இருக்கணும்.
ஓகேயா? அது கீழே வந்துருச்சுன்னா டு நியர்லி டு டூபோர் கிட்ட என்எஸ் கிட்ட அங்கே கடைசியில் வந்துருச்சுன்னா அங்கே வராமல் வெளியே வராமல் இருந்துச்சுன்னா அதுதான் கான்ஸ்டிபேஷன், வேறு பிரச்சனை. இப்போ அந்த கோலோன்லாம் அங்கே அது இருக்கும், அது அப்சார்ப் பண்ணும், பாடி அப்சார்ப் பண்ணும் நியூட்ரியன்ஸ். இப்போ பாடி வந்து ஃப்ரம் யோர் வாயிலேருந்தே என்சைம் இருக்குது எமிலேஸாக, அந்த பாயிண்ட்லேருந்து இட்ஸ் டைஜஸ்டிங் யோர் ஃபுட். அவங்களோட நீங்கள் ஒரு பிரெட் எடுத்துகிட்டு அயோடின் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கும் லேப்ல. இஃப் யூ கிட்ஸ் சயின்ஸ் படிக்கிறவங்க கேளுங்க, கார்போஹைட்ரேட் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க, சிம்பிள் சுகர் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. பிஃபோர் யூ மக்கான் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் சுகர். வாயில் போட்டு மென்னுட்டிங்களா அது வந்து வேறையாக ஆயிரும். வேறேன்னா ஜஸ்ட் பாரேஜாக ஆயிரும் அந்த மாதிரி இல்லை, அதோட சுகர் சின்னமாயிரும், சின்ன மாலிக்யூல்ஸ் ஆயிரும். ஓகே, தட் ஆல்சோ ஐ கேன் கைட் யூ ஆல் ஒன் டே. சின்ன சுகர் ஆயிரும், ஈஸியாக அப்சார்ப்ஷன். அப்புறம் வயிற்றுக்குள்ளே போகும்போது இந்த எசாஃபாகஸ்குள்ளே போகும்போதும் அது சம் மூவ்மெண்ட் நடக்கலாம். ஒன் ஆட்டோமேட்டிக்கான மூவ்மெண்ட் காட் கிரியேட்டட் ஃபர்ஸ்ட். ஸோ அது வயிற்றுக்குள்ளே போகும்போது அங்கே வந்து சில என்சைம்கள் ஆசிட் எல்லாம் அதோட ஸ்டெபிலிட்டியை கொஞ்சம் பிஹெச் வேல்யூவை மாற்றி அதுக்கு ப்ராசஸிங் திருப்பி பண்ணி அப்போ உங்களோட ஊசுஸ்க்கு போய் அங்கே டியோடோனம் காலான் உசுஸ் புதுசாக உசுக்குச்சு அங்கே எல்லாமே பல ப்ராசஸ் நடக்குது. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யோர் பாடியா. அந்த ஜெனிஸ் என்சைம்ஸ் நம்ம பாடியில் இருக்கிற என்சைம்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சாலே நம்மளுக்கு தெரியும், ஓ மை இவ்வளோ விஷயம் இருக்கான்னு. அவ்வளோ விஷயம் இருக்குது நடக்குது. அது நடக்கிறதே கொஞ்சம் மெனி ஹவர்ஸ் எடுக்கும் டிபெண்டிங் ஆன் யோர் ஃபுட். ப்ரோட்டீன் வேறு ப்ராசஸிங்காக இருக்கும், கார்போஹைட்ரேட் வேறு, ஃபேட் வேறு, டாக்ஸின் வேறு. டாக்ஸின் எல்லாம் வெளியாக்கணும் இல்லையா, அது யார் செய்வா? வெளியாக்குறதுனா எப்படின்னா லிவர் ப்ராசஸ் பண்ணணும், லிவர் ஃபில்டரேஷன். லிவர் வந்து ஃபில்டரேஷன் பண்ணி இது டாக்ஸின், ஓகே இது இங்கே போகணும், இது இப்படி வரணும்னு அனுப்பும்போது அது அது will come out by itself. Normally அது breath மூலியமாகவும் வரும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு ஆல் தட் வெளியே வருது. அது கூட சம் பேட் எல்லாம் வெளியே வரும். உங்களோட ஸ்வெட்லேயும் வெளியே வரும், உங்களோட யூரின்லேயும் வெளியே வரும், ஸ்டூல்லேயும் வெளியே வரும். பட் ஃபாஸ்ட் பண்ணிலாம் வராது. ஸோ இந்த லிவர் ப்ராசஸ் பண்ணி அனுப்போம், கீழே அனுப்பிட்டோன்னா அது ஃபில்டர் பண்ணலாம். ஸோ அந்த டாக்ஸின் மட்டும் இட் ஒன்ட் சர்வ் இன்டு யோர் பாடி, இன்டு யோர் பிளட் அண்ட் ஆல் டிபெண்டிங் ஆன் டாக்ஸின். ஸோ கீழே அனுப்பிட்டு அப்புறம் யோர் பாடி வில் சர்வ் அப்ல ஆல் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் யோர் இன்டெஸ்டின். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் எடுக்கணும், 2-3 நாள் ஹெல்த்தி பர்சன். அதுக்கப்புறம் தான் வெளியே வரும். நீங்கள் கேட்பீங்க, இல்லை 2-3 நாளைக்கு ஒரு வாட்டியாக நான் டாய்லெட் போவேன். இல்லையே, நான் ஒவ்வொரு நாளும் போவேன். ஒவ்வொரு நாளும் போடுறது வந்து அது 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பை ப்ராடக்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி போடுறீங்களா, அது 2-3 நாளைக்கு முன்னாடி உள்ள பை ப்ராடக்ட்ஸ். சில விஷயங்கள் லைக்கா நீங்கள் சாப்பிட்ற நிறைய ஃபேட் இருக்கும்போது அது வெளியே வரும். அந்த மாதிரி ஃபேட் வெளியே அவங்க உடம்புல இருக்கிற ஃபேட், நம்ம குண்டாக இருக்கோம்ல, நம்ம இப்போ இப்படி பாருங்கள், இந்த டபுள் சின்லாம் இருக்குல்ல, இந்த ஃபேட்டெல்லாம் அப்படி வெளியே வராது. இந்த ஃபேட்டெல்லாம் காற்று நம்ம சுவாசிக்கிறது when you breathe out அது மூலியமாக தான் வெளியே வரும், யூரின் மூலியமாக வரும். அண்ட் ஆல்சோ யோர் ஸ்வெட். வாய் எப்படி ஃபேட்டாக இல்லையே, என்னோட ஸ்வெட் ஆயிலியாக அப்படி சொல்லாதீங்க, ஆயிலாக வருது ஸ்வெட், அதெல்லாம் இல்லை, அது வேறு விஷயம். அது இஸ் யோர் ஸ்கின் செபூம், அது வேறு. ஃபேட் வந்து அது பிரேக் பண்ணும்போது, பேர்ன் பண்ணும்போது அது வந்து கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனை மாறும்போது அது ஆக்சிஜனை வெளியே வரும், கார்பன் டை ஆக்சைடாக வெளியே வரும், தண்ணியாக வெளியே வரும், H2Oன்னு சொல்லிட்டு ஸ்வெட் மூலியமாக யூரின் மூலியமாக வெளியே வரும். ஸோ இந்த லிவர் ப்ராசஸ் பண்ணிட்டு கிட்னி மூலியமாக எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு எல்லாம் ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு கீழே போதா அங்கே வந்து ஜட் எல்லாம் உங்கள் பாடி பூல் பண்ணதா அந்த ஸ்டூல்லேருந்து 2-3 நாளைக்கு பிறகு அந்த பை ப்ராடக்ட், அதாவது உங்கள் ஸ்டூல் வெளியே வரும். ஆனால் நீங்கள் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு வயிறு பிழைஞ்சி வெளியாகிறதுல அது என்ன செய்யும்னா, அங்கே இருக்கிற சாப்பாடு வந்து மஸ்ட் ப்ராசஸ் பை யோர் பாடி. உங்கள் பாடி இன்னும் இழுக்கலை, அந்த வைட்டமின்ஸ் மீது இன்னும் இழுக்கலை, அது கீழே போனால் தான் உங்கள் பாடி இழுக்கும், எல்லா ஜாட்டும் இழுத்து அது எடுக்கும். அதுக்குன்னு உங்கள் முடிக்கு, உங்கள் மூஞ்சிக்கு, உங்கள் ஸ்கின்க்கு, உங்கள் பாடி ஃபங்க்ஷனுக்கு, அதுக்கெல்லாம் அது இழுக்கும் போது அது அங்கே போகும்போது என்ன செய்யும், டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிடும், ஜிப்னு வெளியே அனுப்பிடும். வெளியே அனுப்பும்போது உங்களுக்கு அந்த சாப்பாடு ஒட்டலை உடம்புல, அதான் சொல்கிறாங்க சாப்பாடு ஒட்டலைன்னு சொல்கிறாங்களா. இட்ஸ் நாட் குட் பிகாஸ் யூர் ஜட் மக்கனா தமசா. இதனால என்ன நடக்குது, மேபி நீங்கள் தின்ன ஆகலாம், பட் ஒன் மோர் திங் ஹேப்பன்ஸ். ஏன் நீங்கள் தின்ன ஆகுறீங்க தெரியுமா, டீடாக்ஸ் தண்ணி குடிச்சிட்டு? பிகாஸ் உங்கள் செல்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு இல்லையே, உங்கள் செல்ஸ் எல்லாம் டிப்ரைவ்ட், தே ஆர் இன் பேட் சிச்சுவேஷன், தே ஆர் அன்ஹெல்த்தி. ஸோ அதனாலேயே அவங்க மூவ்மெண்ட் குறைச்சிட்டு கொஞ்சம் வீக் ஆகிடுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, இது என்ன தட் மீன்ஸா, அண்ட் இட்ஸ் ஆல்சோ இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் வந்து நாட் ஹெல்பிங் யுவர் லிவர். கண்டிப்பாக இதை நான் உறுதியாக சொல்கிறேன். whoever can challenge me, they want to challenge me, they can come in my life and challenge me. இல்லை என்னோட ப்ராடக்ட் வந்து லிவரை சுத்தம் பண்ணது சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள். இட்ஸ் ரியலி புல்ஷிட் ஆனஸ்ட்லி. அது என்ன, அந்த டீடாக்ஸ் என்ன செய்யுதுன்னா, அங்கே இருக்கிற சாப்பாடு வெளியாக்குறது, அவ்வளோதான். தேவையில்லாமல் சீக்கிரமாக வெளியாக்குறது.
that is what happens. அதனால உங்களுக்கு weight loss நடக்கலாம், but together ஆர்கன் டேமேஜஸோடு நடக்கும். ஓகே, ஆர்கன்ஸ் ஒன்றுனா டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போ தெரியாத சொல்கிறேங்க உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ண, எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுது, எனக்கு வந்து சுகர் குறைஞ்சிருச்சு. ஆஃப்கோர்ஸ்லாம் சாப்பாடு ஒழுங்காக இல்லைன்னா உடம்புல சுகர் குறைய தானே செய்யும். இப்போ சுகர் டயபெட்டிஸாக இருக்கிறோம், சாப்பிடாம இருங்க, என்ன ஆகும்? சுகர் குறையுமே, ரைட்டுண்ணா? அந்த சுகர் குறையிறதுனால டீடாக்ஸ் இஸ் வெரி குட்னு சொல்கிறீங்க. இது பேசும்போது எனக்கு கோபமாக வருது. பிகாஸ் இந்த மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கையை வீணாக்குறீங்கன்னு தெரியல. ஒரு ப்ராடக்ட் விற்கிறோன்னா அந்த சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு விற்கணும், தெரியலன்னா பேசாமல் வேறு ப்ராடக்ட்ஸ் விற்கணும். இந்த மாதிரி டீடாக்ஸ் விற்றுக்கிட்டு பீப்புளோட லைஃப்பை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுற இந்த டீடாக்ஸ் என்ன செய்யும், அவங்களோட இட் ஹேஸ் மோஸ்ட்லி என்ன எழுதியிருப்பாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் சேனான்னு எழுதியிருப்பாங்க. சேனானா அவங்களுக்கு டாய்லெட் போக முடியாதவங்களுக்கு என்ன அர்த்தம், அந்த கழிவு கீழே வந்துருச்சு ஆனால் வெளியாக முடியல, அது ரொம்ப ஹார்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட இன்டெஸ்டின் எல்லாம் மூவ் பண்ண முடியல, அது வந்து அது ஸ்குவீஸ் பண்ணி வெளியாக்கணும், அதனால் முடியல, அதோட மசில்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங், அந்த சென்சஸ் இல்லை. அந்த மாதிரி பட்சத்தில் கிளினிக் போனீங்கன்னா அவங்க சேனா அந்த மாதிரி டேபிள்ஸ் ஏதாச்சும் கொடுப்பாங்க. அதே டீலேயும் இருக்குது, ஆனால் அது 2 வாரத்துக்கு கூடையாக எடுக்கக்கூடாது. பிகாஸ் இட் ஹேஸ் இஃபெக்ட்ஸ். அது பிளான் பேஸ்டாக இருந்தாலும் நேச்சுரலாக இருந்தாலும் சும்மா நம்ம எல்லா புழுவெல்லாம் சாப்பிட்றோமா, எல்லா லீவ்ஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமா, அது என்ன இஃபெக்ட் கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சாப்பிட முடியும். ஹாய் கிரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டீடாக்ஸ் என்ன செய்யுது, கான்ஸ்டிபேஷன் ஆன மெடிசனை அது கூட சேர்த்துருக்கு. there is no way it's helping லிவருக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அதுக்காக டாய்லெட் லூஸாக போகணுன்னு அவசியமே இல்லையே. டாய்லெட் ஏன் அப்படி போகுது, ஏன் பெலிஞ்சு போகுது உங்களுக்கு டாய்லெட், ரொம்ப வலிச்சு போகுது, இல்லை சம்டைம்ஸ் கொஞ்சம் வாரத்துக்கு வலிக்கும், அதுக்கப்புறம் வலிக்காது. பிகாஸ் யூஸ்வலாக பேச நீங்கள் உங்கள் இன்டெஸ்டினை கொஞ்சம் டேமேஜ் ஆக்கிட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்க உங்கள் இன்டெஸ்டினை, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சொந்தமாக செயல்பட முடியல. அந்த பட்சத்தில் அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் அது செயல்பட வைக்கிது. அந்த மாதிரி ஆகுது. ஸோ உங்களுக்கு ஹாப்பியாக எனக்கு 2 வாரம் தான் வலிச்சிச்சு ஸ்டமக், அதுக்கப்புறம் வலிக்கல. ஸோ சொல்லுவாங்க இது நார்மல். இட் இஸ் நாட். ஹாய் அண்ட் ஓகே, தட்ஸ் நாட் நார்மல், தட் இஸ் abnormal. ஓகே, ரியலி சீரியஸ்லி மை ஹார்ட் இஸ் பீட்டிங் ஃபாஸ்ட். இந்த மாதிரி எல்லோரும் கிரியேட்டிங் ஃபேக் ஸ்டோரிஸ் அபவுட் டீடாக்ஸ். ஸோ இட் ப்ராசஸ் அதான் செய்யுது, கீழே உள்ள ப்ராசஸ் தான் செய்யுது. அதனால நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் டயட் பண்ணுறீங்கன்னா டீடாக்ஸ் கண்டிப்பாக குடிக்கணும். ஏன்னா ஈஸியில் நிச்சயமாக வெயிட் லாஸ் நாட் எல்லாருக்கும். ஒரு 1000 பீப்புள் குடிக்கிறாங்கன்னா ஒரு 10 பீப்புளுக்கு வெயிட் லாஸ் நடக்கலாம். ஒரு மற்ற 900 பீப்புளுக்கு 990 பீப்புளுக்கு வெயிட் லாஸ் நடக்காது. அந்த நடக்கிற வெயிட் லாஸ் கூட இஸ் பிகாஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபாஸ்டிங் பண்ணி ரொம்ப குறைச்சி சாப்பிட்டு பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ டீடாக்ஸ் என்ன செய்யுது, சாப்பாடை உடம்புல ஒட்ட வைக்காது. ஸோ தட் இஸ் நாட் குட். இருக்கிற சாப்பாடு கரெக்டாக சாப்பிடும்போது கரெக்டான அளவு சாப்பாடு, அதோட நியூட்ரியன்ஸ் தன்மை நம்ம உடம்புக்கு சேரணும். இல்லை எதுக்கு நம்ம சாப்பிட்றோம், இல்லாட்டி சாப்பிட வேணாமே, ஜஸ்ட் பசிக்காக சாப்பிட்டு வெளியாக்குறது. அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது சொல்கிறாங்களே, சாப்பிட்டு வாமிட் மூலியமாக வெளியாக்குறது, அதே மாதிரி தான் டாய்லெட் மூலியமாக வெளியாக்குறது. இப்போ ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யூ ஹேவ் அ ஹேபிட் ஆஃப் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு சாப்பாடு வெளியாக்குறது, அந்த மாதிரி ஹேபிட் இருந்துச்சுன்னா யூ ஆர் சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்ப்னு சொல்லுவாங்க. பட் மலேசியாவில் ஆஸ் அ நியூட்ரிஷன் கோச் ஐ நோ மை கிளையன்ட்ஸ் தே ஆர் நாட் சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்ப். அந்த மார்க்கெட்டிங் அந்த மாதிரி அவங்கள மாற்றி அமைச்சிருக்கு. ஓகேயா? ஸோ நான் வெயிட் லாஸ்க்கு என்ன செய்யணும்? அப்போது என்ன சொந்தமாக வெயிட் லாஸ் பண்ணேன்னா, சொந்தமாக டயட் பண்ணேன், நான் வெயிட் லாஸ் நடக்கலையே, நான் என்ன பண்ணுறேன் அப்போ கேட்டிங்கன்னா, யூ நீட் அ பியோர் ஹை ஃபைபர் ட்ரிங்க், அ பியோர் ஹை ப்ரோட்டீன் ட்ரிங்க். எல்லாம் சாப்பாடு கரெக்டாக இருக்குது, ஆனால் வெயிட் லாஸ் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா you need a meal replacer which is high protein and fiber. You need a high fiber drink which is a fat burner, not a detox plus fat burner. Detox drink கண்டிப்பாக fat burner இருக்காது. என்ன அது பர்ன் பண்ண போகுது, அதான் வெளியாக்குது எல்லாமே. This is the concept. இந்த சயின்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், டீச் பீப்புள். பிகாஸ் இது வந்து நம்ம அப்பா அம்மா காலத்தில் இது ரொம்ப நடக்கலை, இது இப்போ தான் பிஸ்னஸ்க்காக நடந்துக்கிட்டு இருக்குது ஒன் பை ஒன். அப்போ நெக்ஸ்ட் அவர் சில்ட்ரனுக்கும் நடக்கும், அவர் சில்ட்ரனுக்கு அப்புறம் அவர் கிராண்ட் சில்ட்ரனுக்கும் நடக்கும். இது நடக்கக்கூடாது. இந்த மாதிரி யூனோ KKM கேன் எனி டைம் பேன் அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ். ஆனால் KKM இஸ் ஆல்வேஸ் சாரி டு சே கொஞ்சம் ஸ்லோவாக செய்வாங்க. பிகாஸ் அவங்களுக்கும் நிறையா இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. I don't want to support some slimming drink. பேன் பண்ணியிருக்காங்க. சிலவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு. அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்தியன்ஸ் தான் விற்றாங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்.
ஸ்லிமிங்னு சொல்லிட்டு விற்றாங்க. இப்போ சில பேர் அதே பிராண்ட் பேரை மாற்றி மறுபடியும் விற்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்களும் வாங்கி வைரலாக குடிக்கிறீங்க. அதான் பிரச்சனை. இந்த மாதிரி நடக்குது. நிறைய பேர் பேன் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அந்த சேம் ப்ராடக்ட் பேர் மாற்றி விற்கிறாங்க. பிகாஸ் ஃபுட் கேட்டகரி நிறைய பேர் லேப் டெஸ்ட்க்கு அனுப்ப மாட்டாங்க ஒழுங்கா. சும்மா ஒரு லேப் டெஸ்ட் அனுப்பிட்டு கேகேஎம் கிளாசிஃபைட் எஸ் ஃபுட் பண்ணிடுவாங்க. இப்போ ஊபர்னு சொல்லும் போது கேகேஎம் எஸ் டு டூ டெஸ்டிங், அவங்களே சொந்தமாக டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஃபுட்னா கேகேஎம் டெஸ்டிங் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்களே கேகேஎம்ல இருக்கும்போது நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்களா? கரெக்ட். கேகேஎம்ல இல்லாத போது அவங்க டெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஃபுட். அதனால தான் ஃபுட் நிறையா பிரச்சனை இருக்குது. இன்னொன்று ஒரு ஆயில் இருந்துச்சு, அதோ பேர் சொல்ல விரும்பல, ஸ்டார்ட்ஸ் வித் பி. அது வயிற்று பக்கத்தில் தடுவுனா வயிற்று வலி, வயிற்று ஃபேட் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுவும் வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் வாட் ஹேப்பன், அதுவும் கேகேஎம் பேன் பண்ணிட்டாங்க. பட் இன்னமும் விற்றுக்கிட்டு என்கிட்டே சில ஏஜென்ட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. நானும் கேட்டேன் பேன், உடனே என்கிட்ட மெசேஜ் பண்ண மாட்டாங்க. யூனோ பட் சிலவங்களுக்கு அது பல இஃபெக்ட் வந்திருக்கு. அது மூடி காசு வச்சு மூடி மடிச்சிருவாங்க. சில ப்ராடக்ட்ஸ் இப்போயும் வைரலாக இருக்குது. பட் அது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வேறு ப்ராடக்ட் பேரில் இருக்கும், இல்லை அதே மாதிரி ஒரு ஃபார்முலா தான். நிறைய பேர் அந்த மாதிரி ஃபார்முலாஸ் அது வைரலாக இருந்தனால அந்த ஃபார்முலா வச்சு மறுபடியும் செஞ்சாங்க. வேறு பேரில் இப்போது ஓடிக்கிட்டு இருக்குது, வேறு பேரில் வைரலாக போய்கிட்டு இருக்குது. ஸோ பீப்பிள் எடுக்கிறாங்க, வயிற்று வலி வருது, அது அந்த மாதிரி ஹாப்பியாக எடுத்துகிட்டு லூஸ் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோன்னே சில குட் ப்ராடக்ட்ஸ் எடுத்தால் கூட அது அவங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ தயவு செஞ்சு நான் கேட்குறேன், உங்களை வந்து நான் ஃபேமிலிக்கிட்ட பேசும்போது நான் எப்படி சொல்லுவேன், நான் சொல்கிறேன், டோன்ட் ட்ரிங்க் டீடாக்ஸ் ட்ரிங்க். ஓகே, நான் டீடாக்ஸ் பண்ணணும், எனக்கு டீடாக்ஸ் தான் பண்ணணும். யூனோ ஹவ், ட்ரிங்க் வாட்டர், தண்ணி தான். அது டீடாக்ஸ் கூட சொல்ல, அது ஜஸ்ட் டு கீப் யுவர் பாடி ரன்னிங். பிகாஸ் நம்ம பாடி வந்து 75% மேட் ஆஃப் வாட்டர் இல்லையா? ஸோ அந்த வாட்டர் பற்றாக்குறையாக இருக்கும் போது நம்மளால் வந்து பல ப்ராசஸ் ஒழுங்காக செய்ய முடியாது. நம்ம பாடி பிளட் மூவ்மெண்ட் எல்லாமே தண்ணி, அதுக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம். 75% ஆஃப் அவர் பாடி என்ன செஞ்சுருக்கு, வாட்டர். ஸோ வாட்டர் பற்றாக்குறையாக இருக்கும்போது லாட் ஆஃப் பிரச்சனை. ஸோ வாட்டர் நிறையா குடிங்க. உங்கள் கிட்னிக்கும் வாட்டர் தேவை, உங்கள் லீவருக்கும் வாட்டர் தான் தேவை. வாட்டர், தண்ணி, பச்சை தண்ணி, plain வாட்டர். பச்சை தண்ணினா க்ரீன் வாட்டர், ஏன் பச்சை தண்ணின்னு சொல்கிறீங்க தெரியல. plain வாட்டர், ட்ரிங்க் plain வாட்டர். மற்றபடி என்ன செய்யலாம், என்னோடய லிவர் ஒழுங்காக செயல்படணும், ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொன்னால் எல்லா ஆர்கன்ஸும் சேம் தான். அது ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணணும்னா நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். யூ கேனாட் சிட் ஒன் சைட். நின்றுக்கிட்டே குக் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டியில் ரொம்ப. அது எஸ் யூ பர்ன் அ பிட் ஃபேட், ரொம்ப மூவ் பண்ணும். யோகா பண்ணலாம். யோகா வெயிட் லாஸ்க்காக பண்ணாதீங்க, உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும். நான் என் பிள்ளைங்களுக்கு லாங் இயர்ஸாக வாழணும், நான் என் பேர பிள்ளைங்க கூட ஓடி ஆடி விளாடணும், அந்த மாதிரி யோசிக்கிறீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரீம் எக்ஸசைஸ் பண்ண வேணாம். சிலவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் எக்ஸசைஸ் பண்ணால் அவங்களுக்கு வரலாம், இல்லை அவங்களுக்கு வெயிட் லாஸ் செபோட்டாஜ் ஆயிரும். ஒரு யோகா பண்ணுங்கள். நம்மளே உங்களுக்கு ஃப்ரீயாக யோகா கொடுக்குறோம். ஆக்சுவலி அந்த யோகா வந்து நாட் ஜிம்மிங் யோகா மாதிரியா, yoga to strengthen your body, to stretch your body, to get your organs activated, to improve your digestion, to improve your joint movement, to improve your muscle movement, to give you an overall calmness, to give you a good health. சரியா? அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இல்லாட்டி சும்மா நடங்க. ஓகே ஃபைன், ஹேவ் யூ வாண்ட் டு வாக். ஓகே, நிறைய பேர் நடக்கிறது ஒரு பெரிய இஃபெக்ட் வரல. பட் யோகா செய்கிறவங்களுக்கு பல பேருக்கு பல குட் இஃபெக்ட் வந்திருக்கு. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த மாதிரி பண்ணுங்கள். டோனா go and take detox drinks. அது வந்து இப்போ உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கலாம். லூஸ் வெயிட், 10 கிலோ இறங்கியிருக்காங்களா ஒரு மாதத்தில், வாவ். Do you know in your fat, sometimes when I talk about this, when I talk to my husband, so sometimes எனக்கு அழுவ வந்துடும். Sometimes இப்போலாம் பார்க்கும்போது sometimes my family members தப்பு பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு. இப்போ பாருங்கள், your body ஃபேட்டில் டாக்ஸின் நிறையா இருக்குது. டாக்ஸினா ஃபேட்டில் இருக்குது, லிவரில் இல்லை. நான்சென்ஸ். லிவரில் இருக்குது ஃபேட்டு. நீங்கள் டீடாக்ஸ் குடிக்கணும், தட்ஸ் நான்சென்ஸ். அவங்க ஃபேட்டில் நிறையா டாக்ஸின் இருக்கும். டாக்ஸின் எல்லாரும் லெம்மா டாக்ஸின், எல்லாரோட ஐ, அந்த மாதிரி வித்தியாசமான டாக்ஸின் இருக்குது. டோன்ட் வரி, அவர் வேர்ல்ட் இஸ் அட்வான்ஸ், அ லாட் ஆஃப் டாக்ஸின். ஃபேட்டில் இருக்கிற டாக்ஸின் நிறையா. நீங்கள் ஃபேட் குறைய நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிலவங்க ஃபேட் குறைய ஸ்லிம் ஆகிட்டா இன்னும் கருப்பாக ஆகணுமே, பிகாஸ் ஸ்கின் சுருங்கிடுமே. இல்லை, நிறைய பேர் இன்னும் ஃபேர் ஆகிடுவாங்க. த ஹேர் கெட்ஸ் பெட்டர், எல்லாமே பெட்டர், பிகாஸ் யூ கெட்டிங் ஹெல்த்தி. அந்த டாக்ஸின் குறையிறது. ஸோ நீங்கள் ஃபேட்டில் டாக்ஸின் இருக்கும்போது நீங்கள் அதிகமான லெவலில் ஃபேட் பேர்ன் பண்ணுறீங்க. ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு வாரத்தில் 2 kg அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, யூ ஆர் ஓவர் பர்டனிங் யோர் லிவர். பிகாஸ் டாக்ஸின் யார் ப்ராசஸ் பண்ணுறா? யார் டீடாக்ஸ் மாஸ்டர்?
உங்கள் உடம்புல யார் டீடாக்ஸ் மாஸ்டர்? லிவர் இல்லையா? ஸோ ஃபேட்டில் நிறைய மெல்ட் பண்ணும்போது, நிறைய ஃபேட் பர்னிங் அவுட் பண்ணும்போது அந்த டாக்ஸின் எல்லாம் லிவர் மூலியமாக போய் தான் வெளியாக போகுது. ஸோ யூர் பர்னிங் யோர் லிவர், ரைட்? ஸோ மெடிக்கலி எந்த டாக்டர்கிட்ட கேட்டிங்களோ, இல்லை நியூட்ரிஷனிஸ்டா, டயட்டிஷியனா, இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட் கூட, ஃபிசியோதெரப்பி அவங்களும் படிச்சிருப்பாங்க இதை பற்றி. ஐ டோன்ட் நோ அவங்க காஸ் எப்படி இருக்குன்னு ஐ ஆஸ்க் பிரேம், அவர் தான் ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டிங்க, ஒரு நர்ஸ்னால் ப்ராப்பர் நர்ஸா ஹூ இஸ் மேமாங் சர்டிஃபைட், ரியலி ஸ்டடிட் ஃபார் நர்சிங், அவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க 1 வீக்கில் 1 kg மேலே இறங்குனீங்கன்னா யூஆர் பர்டனிங் யோர் லிவர், பர்டனிங் எல்லா ஆர்கன்ஸும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓ ஆவ் 10 kilos in 1 week, ஆனால் ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் சுருங்கி கொஞ்சம் அசிங்கமாக ஆயிரும். பட் உங்களுக்கு அது டோன்ட் கேர். நான் தின் ஆகிட்டேன், எனக்கு எல்லாம் சத்தை பூடுது, இப்போ எனக்கு சுகர் இறங்கிருச்சு. ஆஃப்கோர்ஸ் நான் சாப்பிடாம இருக்கிறதுக்கும் சுகர் குறையும், இந்த மாதிரி என்ன விதத்துலேயோ லூசேட் பண்ணாலும் சுகர் குறையும். ஹாப்பிலா? 5 years later இந்த ஆர்கன் டேமேஜ் ஆகிடுது, இந்த கோலன் திருப்பி கட் பண்ணி சம்பவம் பண்ணும், தும்மை பெரிய குடல், இன்டெஸ்டின் ப்ராப்ளம் நிறையா வரும், கிட்னி ஃபெயிலியர்ஸ், லிவர் ஃபெயிலியர்ஸ் நிறையா வரும், லாட் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் 1 more ப்ராப்ளம், வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஆயிடும். என்ன பண்ணாலும் வெயிட் லாஸ் நடக்கலையே, அந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி ஏன் நடக்குது? இங்கே ரொம்ப வேகமாக வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கில், அதனால தான், டீடாக்ஸ்னால தான், due to this kind of reasons. One more reason என்னன்னா, one more thing that happens is உங்களோட மசில் மெஸ் இறங்கிடும். எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை நான் ப்ரோட்டீனாக சாப்பிட மாட்டேன், ப்ரோட்டீன் சாப்பிட்டு நான் பெருசாகிடுவேன். ஹூ சேட்லா? உங்களுக்கு தெரியுமா அந்த மசிலை பெருசாக்குறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க? நீங்கள் அந்த மாதிரி சொல்லும் போது புட்டிங் தம் டவுன், அந்த மசில் பில்டெல்லாம் அதுக்கான, பிகாஸ் ஐ ஹவ் பீன் அ ஜிம்மர். நான் கல்யாணம் பண்ண முன்னாடி அவ்வளோ எனக்கு மசில்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நாட் த மேன்லி மசில், அந்த கேர்ளான கொஞ்சம் அழகான சில ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் இருக்குமே, யூனோ லைக் பியூட்டிஃபுல் மசில்ஸ், லைக் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு மசில் தானாகவே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு அந்த கர்ஃபாக ஹேண்டில் எல்லாம் தெரியும், பிகாஸ் அவர் ஸ்விம்மர். நான் ஆக்டிவாக ஸ்கூல் ஸ்குவாடில் இருந்தனால, அவர் ஸ்விம்மிங் பண்ணனால, அது ஸ்விம்மிங்கில் மேமாங்க எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டியில். ஸோ மேமா ஐ ஹேட் மசில்ஸ் ஆல். அதுக்கப்புறம் இல்லை, அப்போ கொஞ்சம் பிக்கலாக 20+ இல்லை, ஐ கோ டு ஜிம். நான் பார்த்துருக்கேன் அவங்க எத்தனை வருஷமாக அந்த மாதிரி பண்ணி, மை ஃபிட்னஸ் ட்ரெயினர் அவர் எத்தனை வருஷமாக பண்ணி காட் த மசில்ஸ். அது அவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடணும், அந்த ப்ரோட்டீன் 25 grams, அவ்வளோ நம்ம அவ்வளோலாம் நீங்கள் சாப்பிட இயலாது. எங்களோட மீல் பிளேஸ்லையும் அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு சாப்பிடணும், 25 grams, 30 grams. ஐயோ செம்மையாக சாப்பிடணும், செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணணும். அது கஷ்டம், அது அவங்களுக்கு வராது. ஸோ டோன்ட் திங்க் அது வந்துடும். என்ன ப்ரோட்டீன் குடிச்சா நான் மசில் பெருசாகிடணும். ப்ரோட்டீன் சாப்பிட்டா அவங்க மசில் செய்ய வேண்டிய வேலை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். என்ன அதோட வேலை? ஒன் ஆஃப் இட் இஸ் பர்னிங் ஃபேட். அதோட வேலை அதில் ஒன் ஆஃப் த வேலை இஸ் பர்னிங் ஃபேட், கீப்பிங் அ மெட்டபாலிசம் ஹை, ரைட்? ஸோ உங்கள் மெட்டபாலிசம் லோவர் ஆகிட்டு, நான் எப்படி டயட் பண்ணுறேன்னு கேட்டால், நான் ரொட்டினா சாப்பிட்றேன், காலையில் மத்தியானம் சாப்பிட மாட்டேன், ராத்திரி நான் சப்பாத்தினா சாப்பிட்றேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது. ப்ரோட்டீன் எங்கே போயிடுச்சு? காண போச்சு. ரைஸில் இருக்குது கொஞ்சம் தான், ஆனால் அதை பத்தாத. யூ நீட் ஈச் மீலில் ஒரு 15 grams ப்ரோட்டீன் வச்சு உங்களுக்கு தேவை. யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். ஓகே, where was I? So that is the thing. So நம்ம மசில் மெஸ் குறைய நம்ம சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம ஃபேட் மட்டும் லூஸ் பண்ணுறது இல்லை. ஏன் நம்ம கை காலெலாம் சின்னதாக ஆகுதுன்னா சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணும்போது அது ஃபேட் மட்டும் குறையும். அவங்க மசிலும் ரொம்ப வீக்காக ஆகிடுச்சு, அப்படி லம்பே ஆகிடுச்சு. தெக்காப்பாக இருக்கும்போது அது இப்படி இருக்கும், லம்பே ஆகிடுச்சு, லைக் ஸோ அது லைக் தட்ல. ஸோ வயசாக உங்களோட மசில் மெஸ் டீட்டோரியேட்ஸ் நேச்சுரலி. வயசாக நேச்சுரலாக மசில் மெஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க குறைக்கிறதுக்கு. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போய் கெட் லாஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கெட் லாஸ் பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ வயசாக மூவ் பண்ண முடியாது. வயசாக மேமாங்க மசில் மேஸ் குறையுது, ஸோ மூவ்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. பட் நீங்கள் அதுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வேர்ஸாக ஆக்கி வச்சுருவீங்க இப்போவே. ஸோ லேட்டர் யூ கேனாட் டூ எனிதிங். அந்த வயசில் உங்களால் மூவ் பண்ண முடியல, கொஞ்சம் நான் இருந்தாலும் நீ வலிக்குது, நீ பெயின். யூனோ ஒன் ஆஃப் த ரீசன் நீ பெயின், இஸ் இட் பிகாஸ் ஆஃப் போன்? நீ பெயின், ஐம் ஆஸ்கிங் யூ. One of the main reason because of your muscles. அந்த நீ ஜாயினிங் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த மசில்னால உங்களால் இட் கேனாட் சப்போர்ட் யூ. ஸோ உங்கள் போன் தான் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. எப்படி அந்த மசில் மஸ்ட் பூல் த போன் அப், த மசில் பூல் த போன் அப், புஷ் த. இப்போ நான் இப்படி மூவ் பண்ணுறேன்னா அந்த மசில் இஸ் புல்லிங் மை போன். போனுக்கு உயிர் இல்லை, மசிலுக்கு தான் உயிர் இருக்குது. மசில் ஒன்லி காட் லிவிங் செல். சாரி, ஐ வாஸ் புஷிங் த மெசேஜ். மசிலுக்கு தான் உயிர் செல்ஸ் இருக்குது, அதான் பூல் பண்ணும் உங்கள் போனை கீழே இறக்கி வைக்கும். அதான் அதுக்கெல்லாம் நீங்கள் வீணாக்கி வச்சுருவீங்க. ஸோ டுடே உங்கள் டேக் அவே இஸ் 1, don't do fast weight loss. Number 2, never drink detox drinks. Never, ever, ever.
ever. ஓகே, உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா go see டாக்டர். அப்படி டாக்டர்னாலே உங்களுக்கு சால்வ் பண்ண முடியலையா, நீங்கள் போய் ஃபார்மசியில் யூ கேன் பை டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் இல்லாது. அது எப்படி சொல்லுவாங்க, மினிமம் ஃபார் போவல் மூவ்மெண்ட் எழுதியிருப்பாங்க, வெயிட் லாஸ்னு எழுதியிருக்க மாட்டாங்க. போவல் மூவ்மெண்ட் என்கரேஜ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. இல்லை நீங்கள் டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கிறீங்க, அது உங்களுக்கு பல வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஓகே ஃபைன். கான்ஸ்டிபேஷனுக்காக எடுத்துக்கிறீங்க, என்ன செய்யுது, உங்களுக்கு டாய்லெட் தான் போகலையா, உங்களுக்கு அந்த இன்டெஸ்டின் வேலை செய்யலையாங்க, அதுக்காக அது வேலை செய்ய வைக்கிங்க, ஓகே கேனாட் டூ எனிதிங். ஏன்னா அது பழக்கமாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க. அது ட்ரக் மாதிரி, அது நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களால் டாய்லெட் போகவே முடியாது. என்ன செஞ்சாலும், ஆப்ரேஷன் செஞ்சாலும் போக முடியாது. அது ஒரு பெர்மனன்ட் டேமேஜ் ஆயிரும். சரியா? ஸோ ப்ளீஸா, நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க டீடாக்ஸ், நிறைய பேர் எடுத்துகிட்டு ப்ராப்ளம் ஆகிட்டு என்கிட்ட வரீங்க. நான் இந்த பிராண்ட் எடுத்தேன் டீடாக்ஸ், இந்த மாதிரி ஸ்லிம்மான, பட் இப்போ எனக்கு இந்த ப்ராப்ளமாக இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது, நிறையா பேர். பட் வாட் கேன் ஐ டூ? ஐம் நாட் கடவுள் சொல்கிறேன், நான் சொல்ல தான் முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா டீடாக்ஸ் எடுக்கிறாங்கன்னா ப்ளீஸ் அட்வைஸ் தம். ஐ நோ நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நிறைய இடத்துல இருக்குது, நிறைய இடத்துலையும் சிகரெட்ஸ் இருக்குது, நிறைய இடத்துலையும் ஆல்கஹால் இருக்குது, அதெல்லாம் நல்ல விஷயமா? டீடாக்ஸும் நிறைய இடத்துல இருக்குது. இப்போ ஃபேஸ்புக்கோட பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் கூட, டீடாக்ஸ்னு டைப் பண்ணோன்னா அந்த அந்த ஸ்பான்சர் ஆட் இருக்குது, அதை பிளாக் பண்ணிடுவாங்க. நிறைய இடத்துல பிளாக் பண்ணிடுவாங்க. இப்போ முக்கால்வாசி வெப்சைட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்காக போகிறது வந்து டீடாக்ஸ் வேர்ட் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அது வந்து நாட் அப்ரூவ்ட், மெடிக்கலி நாட் அப்ரூவ்ட். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். டீடாக்ஸ் பண்ணணுன்னா தண்ணி குடிங்க. டீடாக்ஸ் கவலையே படாதீங்க. உங்கள் லிவர் அது எஸ்பெஷலி உங்களுக்கு ஃபெட்டி லிவர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டீடாக்ஸிங் கொஞ்சம் டேஸ்ட் கூட பார்க்காதீங்க. Mine is not detox drinks. நான் டீடாக்ஸ் விற்க மாட்டேன். பிகாஸ் I don't want to kill anyone. I don't want to get the power. எனக்கு சம்பாதிச்சுட்டு உங்களுக்கெல்லாம் சீக்கிரம்ட்டு நான் அப்புறம் ஊர் விட்டு வேறு ஊர் போயிட்டேன்னா, ஐ எம் மலேஷியன், ஐ எம் ஹியர் ஒன்லி. நான் வேறு ஊரெல்லாம் போக மாட்டேன். நான் வேறு ஊருக்கு ஐ நெவர் பீன் டு வேலை செய்யறதுக்கே நான் போனதில்லை. இங்கே தான் வேலை செஞ்சுருக்கேன். என்னோட ஒர்க் ஹார்ட் ஒர்க் எல்லாமே, படிக்கிறது ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் Malaysia for my people, for people who are like me, right? So we don't sell that because நான் உங்களுக்கு டீடாக்ஸ் செல் பண்ணிட்டு நான் எங்கே ஓடி போகிறேன், இங்கே தானே இருக்க போகிறேன். நானே I get into trouble. I don't want, because one day கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, ஆஃப்கோர்ஸ் அவர் இருக்காரு, நிச்சயமாக இதுக்கு ஒரு நியாயமான வழி கிடைக்கும். ஸோ எனிவே, உங்களுக்கு பிஸ்னஸ் செய்யணும், யூ வாண்ட் டு பிஸ்னஸ் செய்யும்போது அதுவும் யோசிச்சு செய்யுங்க. சும்மா ஒரு ப்ராடக்ட் வைரலாக போத எடுத்து செய்வோமா, என்னோட ப்ராடக்ட் உட்பட சும்மா எடுத்து செய்யாதீங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன செய்யுது, அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராடக்ட் எடுத்து பிஸ்னஸாக செய்யுங்க. நம்மளும் we also open for business, but you must know. That's why அன்றைக்கி ஒரு கோர்ஸ் செஞ்சோம் ஆன்லைன். whoever want to join business, we explain about our product, எக்ஸ்பிளைன் about பாடி மெக்கானிசம். பிகாஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வாங்கணும், நீங்கள் அதை பிஸ்னஸாக எடுத்து செய்யணும். ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் செய்யும்போது லாங் ரனில் பெரிய ப்ராஃபிட் வரும். பிகாஸ் இது வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். இட்ஸ் நாட் அ பேட் ப்ராடக்ட், இட்ஸ் நாட் அ டீடாக்ஸ் எல்லாமே. ஸோ இது நாட் லைக் அ மேஜிக் பீல் அந்த மாதிரி இல்லை. ஸோ யூ வில் see results. அண்ட் உங்களுக்கு தெரியணும் சில விஷயம். சில ப்ராடக்ட் வந்து KKM அப்ரூவல், MAL இருக்குது. அந்த MAL எப்படி செக் பண்ணுறது உங்களுக்கு தெரியணும். I'll teach you that soon. I'll find time, I'll do it on my computer. I'll show you அதை எப்படி செக் பண்ணுறது. செக் பண்ணிக்கோங்க சொந்தமாக. சில ப்ராடக்ட் நானே செக் பண்ணேன். என்னோடய கிளைண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறாங்கன்னு, அதுக்கு MAL இருக்குது. MALனா மெடிசனாக அப்ரூவ் பண்ண ஒரு ப்ராடக்ட். MAL நம்ம வெயிட் லாஸ்க்கு MAL எல்லாம் இருக்கக்கூடாது, மெடிசன் இருக்கக்கூடாது, தட்ஸ் டூ மச். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து MAL இருக்குது. ஸோ நான் செக் பண்ணேன் NPRA வெப்சைட். NPRA வெப்சைட் அந்த KKM ஃபார் மெடிசன் செக் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் பேர் வந்து வேறையாக இருக்குது. டோட்டலி வேறு ஒரு ஒயிட்டனிங் ப்ராடக்ட். அது விற்கும் போது இட்ஸ் ஃபார் ஸ்லிம்மிங் அது இதுன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க, சும்மா சொல்லிட்டு விற்கிறாங்க. இன்னும் இட்ஸ் டிஃப்ரெண்ட், பேரே வேறையாக இருக்குது. அதோட கோத்தாலே பேர் வேறு. பிகாஸ் MAL நமக்கு KKM கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம என்ன பேர் ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அந்த பேர் தான் அந்த கோத்தால, அந்த பாக்ஸில், அந்த பேக்கேஜிங்கில் பே பண்ணணும். கொஞ்சம் ஒரு வார்த்தை, ஒரு வேர்ட், ஒரு லெட்டர் மாற்றிட்டா இட் இஸ் இல்லீகல், இட் இஸ் அகெயின்ஸ்ட் த law. Okay, I know this very clearly. As I say, my husband is with KKM, so we follow all this. So இதான் நடக்குது. So when I meet more clients அவங்க சாப்பிட்ற ப்ராடக்ட் என்கிட்ட அனுப்பும்போது some very good, some is good product. என்னோட ப்ராடக்ட் இல்லாட்டி கூட அவங்களோட ப்ராடக்ட் குட் ஆச்சு, கண்டினியூ. நானே சொல்லுவேன் கண்டினியூ பண்ணுங்கள், நோ இஷ்யூ, நீங்கள் என்னோட வாங்க வேணாம், அதுவும் வெரி குட் ப்ராடக்ட். சில ப்ராடக்ட் வந்து எழுதியிருக்கிறது வேறு, அங்கே KKMல அப்ரூவ் பண்ணுறது வேறு. சிலது வந்து சொல்கிறது வந்து ஃபுட்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, பட் அதில் மருந்து கலந்துருப்பாங்க, பட் they don't submit that. அந்த லேப் ரிப்போர்ட்டில் அதை அவங்க ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது மலேசியாவில். ஓகே, இது மாதிரி சொல்கிறதுனாலே நானும் ப்ராப்ளமில் அகெயின் டு ப்ராப்ளம்ஸ் மெனி பிஸ்னஸ் பீப்புள் கெட் angry with me, but
உங்களுக்கு உண்மை தெரியணும். ரைட்? யூ ஹேவ் டு நோ த ட்ரூத். எனக்கு தெரிஞ்சனால தான் நான் என்னோட சொந்த ஃபார்முலா செஞ்சேன். பிகாஸ் ஐ காட் ஃபெட் அப். ஓகே, இந்த மாதிரி நான்சென்ஸ் நடக்கிறதுனால ஐ டோன்ட் டூ இது. வந்து இந்தியா இல்லை, சாரி டு சே லைஃப் இஃப் எனி ஒன் ஃப்ரம் இந்தியா இஸ் வாட்சிங். இந்தியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நடக்குது. இப்போ மலேசியாவில் இந்தியன் மக்களில் நிறையா நடக்குது. இந்தியன் தானே, அந்த ரத்தம் ஓடிக்கிட்டு தானே இருக்குது ஃப்ரம் இந்தியா. ஸோ அதனாலே இன்னமும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி போட்டு நம்ம ஹெல்த்தியாக ஒரு வழியில் போகலாம். நியூட்ரிஷா மாதிரியும் பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நியூட்ரிஷா மாதிரியும் பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதுவும் வாங்கி எடுக்கலாம். பட் டோன்ட் கோ ஃபார் டீடாக்ஸ். ஓகே, டீடாக்ஸ் சொல்லி அவங்க மைண்டை மாற்றி வைக்கிறதே ஒரு பெரிய பாவம்னு நினைக்கிறேன். பட் அது நிறைய பேர் செய்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் பீவேர் ஆஃப் ஆல் திஸ். இஃப் யூ டோன்ட் பிலீவ் மீ, you can always try a detox drink once or twice and see the difference that happens to yourself. Go to a doctor who's not selling products விற்கிற டாக்டர்ஸ் வந்து மேபி அவங்க ப்ராடக்ட்ஸ்க்காக சொல்லலாம். பிகாஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு சில இடத்துல. சில ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் வந்து அவங்க டீடாக்ஸ் விற்கிறனால அவங்க அந்த மாதிரி டீடாக்ஸ் குடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விற்காதவங்கக்கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு தெரியும். இஃப் யூ டோன்ட் ட்ரஸ்ட் மீ, நான் who am I for you to trust, right? You can trust someone who is already working as a nutritionist, dietitian in a hospital. அந்த மாதிரி செய்யலாம். ஓகே, ஸோ எனிவே, that's all for today. And those of you want to join us for business, please contact us. I got a lot of programs available உங்களுக்கு join பண்றதுக்கு. இன்னொன்று, இந்த சண்டே ஜயா 1ல we are opening a booth. Okay, Christmas booth. அதில் வேறு ஆஃபர், வேறு கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ், குலுக்கல்ஸ், சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ப்ளீஸ் ஜாயின். வாங்க. 11 o'clock to 6 p.m. 11 a.m.லேருந்து 6 p.m. ஜயா 1 level G, the school ஜயா 1ன்னு சொல்லியிருந்தாங்க. the school ஜயா 1 level G, the school ஜயா. எங்கள் பேஜ்லேயும் நம்ம அந்த போஸ்ட்டை போட்டிருக்கோம். நீங்கள் போய் பார்க்கலாம் நம்ம ககா வெல்னஸ் பேஜ்லேயே. ஸோ கலந்துக்கோங்க, வாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்காதவங்களுக்கு யூன் டேஸ்ட் இல்லை நேரடியாக நீங்கள் மீட் பண்ண போனீங்கன்னா நம்ம பேசலாம். ஓகே, அவங்களோட ஹெல்த் பற்றி என்ன பிரச்சனை, என்ன பண்ணியிருக்கீங்க பேசலாம். ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா டெஸ்ட் பண்ணலாம். இல்லை அங்கேயே வாங்க போகிறீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸாக நம்ம கொடுக்குறோம். கொடுக்காத ப்ரைஸில் அங்கே தான் கொடுக்க போகிறோம். ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் இருக்குது, மிஸ்டரி பாக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன குழுக்களை நீங்கள் எடுக்கலாம். ஸோ யூ மைட் கெட் சம் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட். கொடுக்குற டிஸ்கவுண்ட்க்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ரிமெம்பர், இந்த சண்டே from 11 a.m. to 6 p.m. சரியா? ஸோ அங்கே நம்ம மீட் பண்ணலாம். மீண்டும் சில மணி நேரத்துக்கு பிறகு ஐ வில் connect to you all again. I'll talk to you all. பல விஷயம் இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ see you all again and thank you so much for listening to நான் பேசுகிறத லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கும் ஐ ரியலி அப்ரிஷியேட். பிகாஸ் எல்லாரும் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் லிசன், எல்லாரும் சமைக்கிறது பார்ப்பாங்க, கார்டனிங் பண்ணுறது பார்ப்பாங்க. சிலவங்க தான் இந்த மாதிரி ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஈவன் தோ ஐ டோன்ட் மேக்கப், நான் முடியெல்லாம் செஞ்சுக்கிட்டேலாம் வரமாட்டேன். ஹவ் எம் ஐ? நான் ஐ வாஷ் மை ஹேர், நான் இன்னும் ஆயில் கூட போடல, நான் நைட்டி போட்டுக்கிட்டு இருப்பேன். ஐ ஜஸ்ட் சேஞ்ச் டு மை டிஷர்ட் அண்ட் கம்மிங் அண்ட் டூயிங் லைஃப் வித் யூ. பிகாஸ் எனக்கு சம்டைம்ஸ் அந்த ஐடியா வந்துச்சுன்னா அது ஷேர் பண்ணணும், அப்படி வந்துடுவேன். that's the thing. So I'm like how I am myself at home. நான் வீட்டில் இப்படி தான் இருப்பேன். ஸோ இதான் நான் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். ஸோ ஐம் பீங் மை செல்ஃப் வித் யூ ஆல். ஸோ நீங்களும் என்னை மதித்து பேசுகிறது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ டைம் கொடுத்து. ப்ளீஸ் இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் சேரணும், அந்த எண்ணத்தோட நல்ல விஷயம் சேரணும்ல, அந்த எண்ணத்தோட do what you need to do and see you all later. Bye bye.